மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகம் மீதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமீதில். ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமீதில். சுத்த பிரகாசமாம் சித்திர தையலாடை தூய துணியுடனே மேகமீதில் வருவார். சுத்த பிரகாசமாம் சித்திர தையலாடை தூய துணியுடனே மேகமீதில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தமே. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமீதில். ஆனந்தமே ஆனந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. சுத்த பிரகாசமா சித்திர தையலாடை தூய நிதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போம். சுத்த பிரகாசமாம் சித்திர தையலாடை தூய நிதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போம். விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தமே. விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகிறார் மேகமீதில். ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. ஆசை மகிபனவர் பிதாவின் மகிமையோடே நேச மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். ஆசை மகிபனவர் பிதாவின் மகிமையோடே நேச மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். காலமும் சென்றது நேரமும் வந்தது, ஆனந்தமானந்தமே. காலமும் சென்றது நேரமும் வந்தது, ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமீதில். ஆனந்தமே ஆனந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு கூட தேவாதி தேவனுடைய வார்த்தைகளின் ஆழத்தை, அகலத்தை, நீரத்தை, உயரத்தை அறிய தேவன் கொடுத்து வருகிற நல்ல மாபெரும் தயவுக்காக நன்றி. இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. இந்த கால வேளையிலும் மீண்டுமாக பாவத்தின் தன்மை என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் பற்பல விதமான விருட்சங்கள் இருந்தது. தேவன் ஆதாமை கூப்பிட்டு ஏவாளை கூப்பிட்டு சொல்லும் பொழுது, சகல விருட்சத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமுக்காக உண்டாக்கப்பட்ட பல விதமான கனிகள்
அந்த ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டது. ஆனால் பாவம் என்ற ஒன்று வந்தபோது அந்த எல்லா கனிகளையும் இழக்க நேரிட்டது என்று சொன்னால் மிகையாகாது. எல்லா கனிகளையும் அவன் புசித்திருக்க வேண்டும். ஆனால் புசிக்க வேண்டாததை புசித்ததினாலே, பாவம் செய்ததினாலே, தெய்வ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே, புசிக்க வேண்டும் என்று அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த அநேக கனிகளை அவன் புசிக்க முடியாமற் போனது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே நிலை இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் வருவதற்கு சாத்தியங்கள் உண்டு. காரணம், பாவம் செய்யும்போது தேவன் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் வைத்திருக்கக்கூடிய மேன்மையான அனுபவங்களை, உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த மேன்மைகளை, நல்ல கனியுள்ள ஆவியின்குரிய வரங்களை, தேவன் எனக்கென்று உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற வரங்களை, ஆவியின் கனிகளை நாம் இழந்து போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிறது உண்டு, எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லி. காரணம் என்ன? ஆவியின் கனியாகிய அன்பு உங்கள் இருதயத்திலே இல்லை. ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இப்படிப்பட்ட தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கனிகள் உங்களுடைய வாழ்வில் இல்லாமல் போவதற்கு காரணம் பாவம். ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளே இல்லாமல் போவதற்கு காரணம், எனக்குள்ளே இல்லாமல் போவதற்கு காரணம் பாவம். எங்கேயோ ஒரு கட்டளையை நான் மீறினபடியினாலே, எங்கேயோ ஒரு தேவ திட்டத்தை நான் மீறினபடியினாலே, எங்கேயோ தேவன் என்னை போகச் சொன்னதற்கு போகாததினாலே, விட்டுவிடு என்று சொன்னதை விட்டுவிடாததினாலே, தொடராதே என்று சொன்னதை தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனாலே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நட்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிற விருட்சத்தின் கனிகளை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாதவர்களாய் இந்த நாளில் இருக்கிறோம். நன்றாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். பாவம் தேவன் உண்டு பண்ணி வைத்திருந்த சகல விருட்சத்தின் கனியையும் எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் புசிக்க முடியாமல் போனதோ, அதை போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, வரங்களை, கனிகளை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியாதபடி நம்முடைய பாவங்கள் அவைகளுக்கு நம்மை விலக்கி வைத்திருக்கிறது. அது நிமித்தம் அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள், நன்மையான காரியங்கள் நம்மை வந்து சேர முடியாமல், நாம் அவைகளை பறித்து புசிக்க முடியாமல் நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் நம்முடைய கனிகளற்ற வாழ்க்கைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது. கோபம், எரிச்சல், விரோதங்கள், சண்டைகள், கலகங்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான இச்சைகள், எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம். அது கனியற்ற அந்தகாரமான கிரியைகளுக்கு நம்மை தள்ளிவிட்டது. கனியுள்ள சகல விதமான நன்மையான காரியங்களையும் நாம் காணக்கூடாமல், பார்க்கக்கூடாமல், புசிக்கக்கூடாமல் தடைப்பட்டு விட்டது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். ஆண்டவரே, எனக்கென்று நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கனிகளை, வரங்களை எனக்கு திரும்ப தாரும். ஆதாம் இழந்ததை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்காகத்தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதனால தான் மரணத்தின் கூரை முறித்தவராய் உயிரோடு எழுந்தார். மரணமே உன் கூரங்கே என்று சொல்லி மரணத்திற்கு சவால் விட்டார். இந்த நேரத்திலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனை, பரலோக பிதாவை, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, வரங்களை, கனிகளை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்ததுனால எங்கேயோ அதை இழந்து விட்டோம், என்றைக்கோ இழந்து விட்டோம். மறுபடியும் அதை எங்களுக்கு திரும்ப தருவீராக. நாங்கள் கனி உள்ள
ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, கனியற்ற அந்தகாரமான கிரிகளுக்கு நாங்கள் நீங்களாக்கப்படுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் எங்கள் இருதயங்களில் உம்முடைய அன்பை ஊற்றுவீராக, உம்முடைய இரக்கத்தை ஊற்றுவீராக, உம் மனதுருக்கத்தை ஊற்றுவீராக, உம்முடைய தயவை எங்களில் உண்டு பண்ணுவீராக. ஆவியின் கனிகள் எங்களில் பரிபூரணமாய் உண்டாகட்டும். சாந்தமும் தயவும் நற்குணமும் உண்டாகட்டும். கிருபை செய்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாய், நல்ல நேரமாய் இந்த நிமிஷம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய கனிகளை நாங்கள் புசித்து திருப்தி அடைந்து கர்த்தரை துதிக்கும்படியாய் உதவி செய்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். காலை வாழ்த்துக்கள். வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவோம், அனுப்பி வைப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். காட் பிளஸ் யூ.